மைக்ரோமேக்ஸ்ல இருந்து இன்1 அப்படிங்கிற ஸ்மார்ட் போனை இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. மைக்ரோமேக்ஸோட இந்த இன்1 ஸ்மார்ட் போன்ல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கறத டீடைலாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பேக் சைடில் பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ் மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டெக்ஸ்சர் பேட்டர்ன் வந்து பேக் சைடில் இருக்கு. அது ஃப்ரண்ட் சைடில் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 440 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. அது மட்டும் இல்லாமல் 82% NTSC கலர் கமோட் சப்போர்ட் இருக்கு. இந்த கிளாஸ் வந்து ஒரு ரெயின்போ கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயாக வருது. சென்டரில் பஞ்ச் ஹோல் இருக்கு. ஸோ டிஸ்பிளே ஓரளவு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ப்ராசர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட ஹீலியோ G80 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது 12 nm ப்ராசர். அதாவது நமக்கு வந்து கார்டெக்ஸ் A75 கோர்ஸில் 2 GHz வரையும் இதோட கிளாக் ஸ்பீட் போகும். கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G52 அப்படிங்கிற EEMC2 GPU வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, ஆப்ஸ் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங் பண்ணுறதா இருக்கட்டும் பிரச்சனை இருக்காது. ஹெவியான கேம்ஸ் விளையாடும்போது வேணா 1-2 இடத்துல ஃப்ரேம் ட்ராப்ஸ் நோட் பண்ணுவீங்களே தவிர மற்றபடி மிட் செட்டிங்ஸ் வரையும் எல்லா விதமான ஹெவியான கேம்ஸும் விளையாடலாம். ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷனில் வருது. 4GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோடும் 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோடும் வருது. அது மட்டும் இல்லாமல் ரேம் வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து eMCP அப்படிங்கிற ஸ்டோரேஜ் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ UFS ஸ்டோரேஜ் இதில் கொடுக்கல. மேலும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 2GB வரையும் எக்ஸ்டர்னல் பண்ணலாம். டெடிகேட் சிம் செட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் டைமில் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோன் Android 10 OSல ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸில் ரன் ஆகுது. இது போக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, ப்ளோட்வேர்ஸ் மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், இந்த ஃபோனுக்கு வந்து 2 வருடத்துக்கு வந்து OS அப்டேட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து வர்ற மே மாதம் வந்து இதுக்கு Android 11 அப்டேட்டும் இந்த ஃபோனுக்கு வர்றதா இருக்கு. ஸோ OS அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருக்கு. மேலும் அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 48 MMக்கான மெயின் கேமரா f1.79 ஆப்பர்ச்சரில் வருது. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்கு. ரெண்டாவது கேமரா ஒரு 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா ஒரு 2 MP டெப்த் சென்சர் f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 8 MPக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெடிகேட்டடான ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. மேலும் முக்கியமான விஷயம் இந்த ஃபோனோட பேட்டரிஸ். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனோட கொடுக்குறாங்க. ஸோ USB Type-C வந்து சார்ஜ் பண்ணுற கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. அதனால் வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். மேலும் இந்த ஃபோனில் வந்து 3.5 ஆடியோ ஜாக், FM ரேடியோ சப்போர்ட்ஸ் இருக்குது. இது போல் டூயல் 4G LTE, டூயல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரியான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. மைக்ரோமேக்ஸோட இந்த இன்1 ஸ்மார்ட் ஃபோன் வந்து பர்பிள் மற்றும் ப்ளூ கலர் அப்படிங்கிற 2 கலர்ஸில் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலை 10,499க்கும், 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 11,999க்கும் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் விடுவிக்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோனில் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே வந்து ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் பிளாஸ்டிக் பேக்காக இருந்தால் கூட ஓரளவு டீசென்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ப்ராசர் வந்து மீடியாடெக்கோட ஹீலியோ G80 சிப்செட் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு நல்லாவே தாக்கு பிடிக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டெடிகேட்டட் சிம் செட் இருக்கு. இது இப்போ 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. மேலும் 48 MPக்கான ரியர் ஃபேசிங் கேமரா இருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். கண்டிப்பாக இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இது வந்து ஒரு மஸ்ட் பை ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த மைக்ரோமேக்ஸோட இன்1 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பயணிச்சா மறக்காம லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.